ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நம்ம ஹோம்மேட் ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100லேருந்து 150 கிராம் இருக்குது. நான் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா இது பன்னீர் ரோஸ் தான். அதனால் இது நல்லா பன்னீர் வாசனை அடிக்கிறது. நல்லா பன்னீர் ரோஸ். இது கலருக்கு நல்லா ப்ரௌனிஷ் அது வரணுங்கிறக்கோசரம், ரோஸ் பிங்க் ரோஸ் வரணுங்கிறக்கோசரம் அதுக்கு நான் பீட்ரூட் ஒரு 2 ஸ்லைஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதை ஒரு 3 ட்ரிப் நல்லா அலசிடுவோம். ரோஸை தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த பீட்ரூட்டோடு அதை போட்டு அரைச்சிட்டு வரேன். இது பாருங்க, அந்த பன்னீர் ரோஸ் உங்களுக்கு லைட் ரோஸ் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இல்லையா, அந்த ரோஸ். இதுக்கு இது கூட பீட்ரூட் போட்டு இதை அப்படியே அரைச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு சர்க்கரை 200 கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் சர்க்கரை 200 கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நான் பண்ணி காட்டுறேன், அரைச்சிட்டு வரேன். இதுலேயே நம்ம ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கரையிட்டோம். சர்க்கரை கரையட்டும், பிசு பிசுப்பு தன்மை வரும். அப்போ இதாக அரைச்சி வந்திருக்கோம். இதை விட்டு அதோடு இது பண்ணிக்கலாம். இதுவே ரோஸ் தான். வேணுன்னா தேவையாக இருந்தால் ரோஸ் எசன்ஸு கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கணும் ரோஸ் மில்க் அப்படின்னோம்னா. கரையிட்டது ரெண்டா சர்க்கரை. இதோ பாருங்கள், சர்க்கரை பூரா கரைஞ்சிருது. இது தொட்டால் ஒரு பிசு பிசு தண்ணி இன்னும் வரவே இல்லை. அது அதை எடுத்து அரைச்சதை விட்டுடலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும், கொதிக்கட்டும். அதோட எசன்ஸு அதுதான் ஃபுல்லாக இறங்கும். ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இப்போ நல்லா வெயில் காலம், திடீர்னு குழந்தைகள் வந்தாங்க, பெரியவங்க வந்தாங்க, வெயிலாக இருக்கா குடிக்கக்கூடும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நாம் இந்த ரோஸ் மில்க் பால் ரெடியாக இருந்து வச்சுக்கோங்க. ஆற்றுல டக்குன்னு அதை கலந்து கொடுத்துடலாம் வெயிலுக்கு. கொதிக்கட்டும். லெமன் ஒரு 4 டிராப்ஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுவே நான் பன்னீர் ரோஸ் தான் அடிக்கிறது. இருந்தாலும் ஒரு 2 டிராப் பன்னீர் விட்டுக்கிறேன், ரோஸ் வாட்டர் விட்டுக்கிறேன். நல்லா திக்காகட்டும், கொஞ்சம் கொதிச்சு.
இதோ பாருங்க கொதிச்சுடுத்து. நாம் இதை வந்து இந்த வடிகட்டியால் வடிகட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி காட்டு பாருங்கள். இதில் வந்து எசன்ஸ் விட்டுருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எசன்ஸ் விட்டுக்கலாம். இதோ பாருங்கள் ரோஸ் மில்க். வெயிலுக்கெல்லாம் ஜில்லுன்னு கொடுக்கலாம். இது வந்து 1 மாதம் 1.5 மாதம் நீங்கள் அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்குது. நம்ம இது 1 மாதம் வச்சுக்கலாம். பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.